இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு கிராமத்து விவசாயியான இந்த எலி கடுமையான உழைப்பாளி. தினமும் வயல்ல உழறது, நல்ல விவசாயம் பண்றது, செழிப்பான உணவு சாப்பிடுறதுன்னு சந்தோஷமா நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனாலும் அதுக்கு ஒரு நிறைவே இல்ல. ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ற மாதிரி அது தன்னைத்தானே நினைச்சுக்கிச்சு. அதோட உறவினரான இன்னொரு எலி இருந்தது. அந்த எலி நகரத்து எலி. நகரத்துல நல்ல வேலை செஞ்சுட்டு எப்பவுமே பிஸியா இருக்கிற ஒரு எலி. அது காலையில நடைபயிற்சி பண்றதா இருக்கட்டும், விளையாடுறதுன்னு எப்பவுமே நேரமே இல்லாம ஓடிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த எலிக்கும் தான் வாழ்க்கை முறை எப்பவுமே ரொம்ப விரைவா இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கு என்ன லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியிலே இருந்தது. ஆக மொத்தம் கிராமத்து எலிக்கு அதோட வாழ்க்கையில திருப்தி இல்ல, நகரத்து எலிக்கு இதோட வாழ்க்கையில திருப்தி இல்ல. ஒரு நாள் கிராமத்து எலி நகரத்துக்கு வந்தது. தன்னோட உறவினர் கிட்ட, எனக்கு என்னோட கிராம வாழ்க்கை ரொம்ப சலிப்பாயிடுச்சு, நகரத்தை சுத்தி காமிச்சு இந்த வாழ்க்கைய நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நகரத்து எலியும் ரொம்ப நாள் வராத உறவினர் வந்ததுனால தன்னால எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நல்ல உணவுகள், நல்ல கேளிக்கைகள்னு அது எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுச்சா. 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் கிராமத்து எலி, இந்த வாழ்க்கையை விட நான் வாழ்ற அந்த வாழ்க்கை எவ்வளவோ மேல். தினமும் காலையில சுத்தமான தண்ணியை குடிப்பேன், இயற்கை காத்த சுவாசிப்பேன், ரொம்ப அமைதியான வாழ்க்கை, இவ்வளவு வேகமா ஓட தேவையில்லை, என்னதான் இருந்தாலும் எங்க கிராமத்து வாழ்க்கை தான் நல்லது அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, அப்ப நானும் கிராமத்துக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு நகரத்து எலி கிராம வாழ்க்கை தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட உறவினரான கிராமத்து எலி கூட போச்சான். அங்க போய் ராகி கூழ் சாப்பிடுறது, இளநீர் குடிக்கிறதுன்னு சந்தோஷமா இருக்க வைக்கலாம் அப்படின்னு கிராமத்து எலி நினைச்சதான். நகரத்து எலியோ 2 நாள் நல்லா அந்த இயற்கை உணவுகளையும் அந்த காத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு, என்ன இருந்தாலும் எனக்கு இவ்வளவு மெதுவான வாழ்க்கை முறை சரிப்பட்டு வராது, நான் ஓடியே பழகிட்டேன், எனக்கு நகரம் தான் சரிப்பட்டு வரும், நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சான். இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நிறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நமக்கு எப்பவுமே துன்பம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு வேற ஒண்ணுக்கு நம்ம ஆசைப்படும் போது நமக்கு எப்பவுமே துன்பம் தான் வந்து சேரும். நிறைவான குணமே அருள் சேர்ந்த மனம். நன்றி, வணக்கம்.